கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதைப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டாங்கையில் ஏந்தோ பண்டரி போச்சோம் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்தூள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என
கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவேன். சாமி கணபதியே எங்கூரு, சாமி கணபதியே எங்கூரு, அப்பனே கனவிலையும் நான் மறவேன். குணவதியா
புலவர் இதற்கு ஒரு புச்சொலி வீக்கே புது நகரில் வில்லிசை கவி விருத்தம் ஒட்டாரத்தங்கும் இவ்வுலகில் ஞானிகள் இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி புச்சொலி கடைய நல்லு நகரில் கட்டு கட்ட கவி கடனாத நாமங்கள் கலை உலகில் ஞானி வச்சு கலை உலகில் ஐயா கணவனே ஐயா குருவினோட சீர்வாதத்தை என் குருவினோட சீர்வாதத்தை நான் கொண்டேன் ஐயா என் சீரகில் இங்கே வந்த சபையோர்கள் இனி வரப்போற பெரியோர்கள் நாங்க வணக்கம் செய்த மாறு நீங்கள் கூடியிருக்கும் பெரியோர்கள் கூட போக சபையோர்கள் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் என் சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் என் தொழில் படித்த கலைவான் நம் பாலகி மாதவி உங்க சபையோர்கள் உள்ளார் சாஸ்தாங்களை சுருக்கா நாங்க சாஸ்தாங்களை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டு அரங்கங்களை பாட போறோம் நீங்க அனைவர்களும் கேட்டு பாடுகிற பாட்டது ஒரு பழுது குச்சம் வந்துட்டாலும் உங்க பாலகி போல் என்னது சொல்லுகிற சொல்லது ஒரு சொல் குறைகள் இருந்துட்டால் சொந்த குழந்தை போல் என்னது அறிந்து நாம் பாடிட்டோம் அறியாமல் பாடிட்டோம் எனக்கு தெரிந்து நாம் பாடிட்டோம் இல்லை தெரியாமல் பாடிட்டோம் அது முன் சொல் பின்னால் வந்துட்டான் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டான் நாங்க ஆறு விளை நூறு ஊற்றும் நாங்கள் ஆறு விளை நூறு ஊற்றும் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதரர்களே சகோதரர்களே அதாவது என்ன இந்த திசையன் விலை குஞ்சன் விலையுமான நகரத்திலே இந்த நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு வடக்கு திசை சுடலையாண்டவர் திருவாலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேர்விட்ட இந்த மாயாண்டி சுடலையின் திருவாலயத்திலே தேசியம்மா முண்ட சுவாமி அப்பேர்விட்ட இந்த ஐயாவுடைய ஆலயத்தில் நாமனுடைய வெள்ளிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று நான்காவது வருடமாகவே நாமளை அன்போடு இங்கு வரவழைத்துள்ளார்கள் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாம முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு ஆரம்பிக்கணும்? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான். அப்படி இருப்பதனாலே ஐயனாருடைய திருக்கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சவள்ளி கையிலா ஆ
இருக்கின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். இறைவனாகிய சிவபெருமான் இப்படியாகவே படைத்த உலகத்திலே இதற்கெல்லாம் முக்கியமாகவே மூலகத்தை படைத்தார். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதலை என்று சொன்னால் ஆகாய உலகம், அதுவே தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதாம். நமக்கு ஒரு உலகம் இருக்கு. சித்தி டிவி என்னாச்சு கடப்பாறையும் ஒரு புதாசம் எடுத்து வரோம். அந்த பாதாள உலகத்தை கண்டுபிடிக்காம போக கூடாது. அவ கீழே உலகத்துன்னு சொல்லிட்டா நம்ம ரெண்டும் சேர்ந்து நம்ம ரெண்டும் எப்படியாப்பட்டாளு. நீங்க ரொம்ப நல்ல ஆளு. மம்பட்டி தூக்கம் ஆனா வெட்ட முடியாது. கடப்பாறை தூக்கி குத்துகிறா நீரு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரங்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாக ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியால் பெண்கொடியாலும் 2 பேர்களும் நவமறந்து பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்கராச்சுதன். அவனுக்கு 16 வயதிலே நாட்டை பட்டத்தை சூட்டி அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை என்னும் பெண்ணை மனம் முடித்து நாட்டையே அரசு பரிகாரங்களை செய்து வருகிறார். வல்லரக்கராச்சுதன் நான் இந்த நாட்டுக்கு ஒரு அரசனாக இருக்கும் போது மக்கள் இதுவரைக்கும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, படிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை அப்பா.
எனக்கு கப்பம் கொடுக்கல, யாருமே காணிக்கை செலுத்தவில்லை. அதனால நான் இப்பவே போய் என்ன செய்யணும்? அவனிக்கடை 56 தேசத்துக்கும் சென்று பகுதி பணம் வேணும்னு நீ போய் பறைவோசி அடிச்சிட்டு வா. பறையோசி அடிக்கையா அப்படின்ன உடனே சரி ஆட்டுவண்டு சம்மதித்து மந்திரிமார்கள் சம்மதித்து அவனிக்கடை 56 தேசத்துக்கும் சென்று மந்திரியானவன் அடித்தான் பறைவோசை. அவன் பறைவோசை அடித்த போது என்னாச்சு? பாதாள உலகத்து அரசர்கள் பார்த்தார்கள். பறையோசை சத்தத்தை கேட்டு அதாவது பாதாள உலகத்தில் உள்ள அரசரெல்லாம் எழுந்து ஓடி வருகிறார். அடே மந்திரி, என்ன பண்ணா? எங்க வந்து யாருகிட்ட பகுதி பணம் வேணும்னு கேட்கிய? நாட்டுடைய நிலைமை அறிந்தியாப்பா? நாட்டிலே பஞ்சம் வந்த நாளையிலிருந்து நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிள்ளை குட்டிய பூரா ஏக காத்தடிக்கு ஏக புழுதி அள்ளி கொண்டாந்து தட்டுதப்பா. அப்படி இருக்கும் போது எங்களால எப்படி பகுதி பணம் கொடுக்க முடியும்? அவன் நாடு விளையட்டும், நல்ல மழை பொழியட்டும், பூமி விளையட்டும், பொண்ணு மழை பொழியட்டும், சீமை விளையட்டும், சிறு சம்பா நெல்லு விளையட்டும், விளைந்த பிறகு உங்களுக்கு சேர வேண்டிய கிஸ்தி பணத்தை தாரமண்ணா அப்படின்னு உடனே சரி. அப்ப மந்திரி சொன்னா, எப்படி? எங்கள் மன்னனாகிய வல்லரக்கன் உங்களை பகுதி பணம் தரும்படியாக எங்களை அனுப்பி வைத்தார்னா. ஆமா. ஏய் மந்திரி, என்ன பண்ணா? இவ்வளவு தூரம் சொல்லியும் பகுதி பணம் வேணும்னு நிக்கிய. அதான் உனக்கு கொஞ்சமா கூறுவாடு இருக்கா? மவனே, மகனே, பகுதி பணம் வேணும்னு சொன்னா அப்படின்னு நான் சொல்லுவதை போய் அப்படியே நீ அவங்கிட்ட போய் சொல்லு. அப்படி நீ நின்னு வையி, சேட்டெலும்ப ஒடிச்சு போடுவோம் பாத்துக்கோ. அதுக்கு மேல் பேசணும்னு வையி, கையில இருக்கு பாத்தியா? என்னது? விரம்பு. விரம்புட்டு சப்பு சப்பு சப்புன்னு போட்டு ஒண்ணு வெளுத்துருவோம் பாத்துக்கோ. நீ தான் 12 வருஷம் கஞ்சி குடிக்காம இப்ப சாப்பிட்டோமா பரவ சாப்பிட்டோமான்னு கிடைக்கே, நீ எங்க அடிக்க? அந்த பசியோட பசியா இருந்தாலும் எங்களுடைய வவுத்தரிச்சதுனால சரி நாடு செழிக்கல, எங்க பிள்ளைகள் எல்லாம் விலை கொடுத்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதாவது தவிடு கிடைச்சாலும் கிடைக்கும், தங்கம் கிடையாத பஞ்சம். தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கும், தவிடு கிடையாத பஞ்சம். கஞ்சி குடிக்காம கொடுப்ப கீரையை கொண்டு வந்து